படத்துக்கு கேரக்டர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கேரக்டரை எப்படி ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் டு தி ஷோ சினி லேர்னிங். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னா அந்த படத்தில் ஒரு கேரக்டரை எப்படி ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேரக்டரைசேஷன். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் டீட்டெயிலிங்காக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜை சொல்லலாம், அண்ட் ஆக்குபேஷன் சொல்லலாம், அண்ட் செக்ஸுவாலிட்டி அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 5 விஷயங்களையுமே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக நீங்கள் சொல்லும் போது அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே புரிஞ்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். ஸோ கேரக்டரைசேஷனில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் செகண்ட் வந்து இன்டைரக்ட் கேரக்டரைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் கேரக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ டைரக்ட் கேரக்டரைசேஷன்னா நீங்கள் வந்து ஒரு படத்தில் அவங்களோட கேரக்டரை வாய்ஸ் ஓவர் மூலியமாக சொல்லலாம். அவங்களோட குவாலிட்டிஸும் அவங்களுடைய ஏஜ் ஆக்குபேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது மோஸ்ட்லி வந்து யார் படத்தில் அதிகமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்னாவே உங்கள் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர மாதிரி எனக்கு அவர் தான் ஞாபகம் வருவார். ஜிவிஎம் சார் அவரோட எல்லா படங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர்ஸை மேக்ஸிமம் வந்து கேரக்டர் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வாய்ஸ் ஓவர்லேயே சூப்பராக சொல்லி முடிச்சிருவார். அண்ட் இது மூலியமாக மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களுமே இருக்குது. ஒரு கேரக்டரை டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து டைரக்ட் கேரக்டரைசேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் அ காஸ்டியூம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு எந்த மூவி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நகர்கிறது இருக்குது. பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நகர்கிறதுல வந்து அந்த பொண்ணு எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவரோட காஸ்டியூம் டிசைன் மூலியமாகவே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உலகத்தில் இருக்க மற்ற பெண்களுக்கும் இந்த பெண்களும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களோட காஸ்டியூம் டிசைன் மூலியமாக வந்து ஈஸியாக நம்ம கன்வே ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் நகர்றதுல ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்தது செட்டிங்ஸ் மூலியமாக வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடுகளம் படத்தில் அது ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த பேட்டக்காரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுனால அவரோட வீடை தூக்கி எங்கேயோ மலை மேலே வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த வீடு வந்து வச்சுருப்பாங்க. யார் அவரை பார்க்க போனாலும் அவர் மேலே திமிந்து பார்க்குற மாதிரி தான் வந்து செட்டிங்ஸ் மூலியமாக சூப்பராக அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இது வந்து கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்டு சினிமோட்டோகிராஃபி. ஸோ சினிமோட்டோகிராஃபி மூலியமாக நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் போய் நம்ம மாஸ்டர் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி என்ட்ரியை வந்து நீங்கள் காட்டும் பொழுது கேமரா எந்த ஷேக்குமே இல்லாமல் வந்து காட்டியிருப்பாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டார். அவர் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஃபோக்கஸ்டாக செய்வார் அப்படிங்கிறத த்ரூ அவுட் சினிமோட்டோகிராஃபி மூலியமாக அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்குமே. ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெடி இல்லாத ஒரு கேரக்டர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து டில்ட் மூமெண்ட்டில் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த என்ட்ரூ சீனில் வந்து ரொம்ப வந்து டில்ட் மூமெண்ட் யூஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து ஒரு ஸ்டெடி இல்லாத கேரக்டர் அண்ட் அவரால் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்படிங்கிறத த்ரூ அவுட் சினிமோட்டோகிராஃபி மூலியமாகவே ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் என்ன ஃபுல்லாக தமிழ் மூவியை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் மூவியில் ஒன்று இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜான் விக். ஸோ ஜான் விக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருப்பாங்க. என்னடா இவன் ரொம்ப ஒரு நட் மாதிரி இருக்கான், இவன் போய் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் வரும்பொழுது ஒரே ஒரு வேர்டு தான். அந்த பையன் வந்து அவனோட கார் உடச்சிட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லும்பொழுது நான் ஒருத்தனோட கார் தானே உடைச்சேன், ஃபக்கிங் நோ மேன், அவன்கிட்ட வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப சொல்லியிருப்பாரு. பட் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவன் உடனே சொல்லுவான் ஒரே ஒரு வார்த்தை ஜான் விக் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவன் என்னடா இவனே பயப்படுறான் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே ஒரு வேர்ட் மூலியமாக வந்து அவரோட த்ரூ அவுட் கேரக்டரை ½ hour கழிச்சு கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஜான் விக்ல. அடுத்ததாக இன்டைரக்ட் கேரக்டரைசேஷன். ஸோ இன்டைரக்ட் கேரக்டரைசேஷன்ஸ் வந்து எப்படி ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ அவுட் பிஹேவியர்ஸ் மூலியமாக ரிவீல் பண்ணுவாங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. த்ரூ அவுட் வந்து ஸ்க்ரீன் பிளே மூலியமாகவும் இல்லை பிஹேவியர்ஸ் மூலியமாக வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி செக்கச்சவந்த வானம். நம்ம தமிழில் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கச்சவந்த வானமில் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜுக்கு ஃபஸ்ட்டு சீனில் ஆக்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ஒவ்வொருத்தருமே அவரை சுற்றி இருக்க அவர் ஒரு மெயின் பாயிண்ட்டு அவரை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஸ்க்ரீன் பிளே மூலியமாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அரவிந்த் சாமி வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்மளோட அருண் விஜய் ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட எஸ்டிஆர் ரிவீல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருமே ரிவீல் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லாம் இருக்காது. அவங்களோட கேரக்டர் வந்து எப்படி அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே வந்து நம்ம அருண் விஜய் ரிவீல் பண்ணும்போது அவர் வந்து அப்பாக்கு அடுத்து அவர் தான் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் வந்து அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத காட்டுவாங்க. அருண் விஜய் வந்து ஒரு பணக்கார பையன் வந்து துபாயில் ரொம்ப சூப்பராக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் லைஃபை அப்படின்னு காட்டிட்டு இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் எஸ்டிஆர் ஒரு பிளே பாய், ஆனால் அவர் வந்து ஒரு ட்ரக் டீலிங் மாஃபியா வந்து அந்த இடத்துல ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத த்ரூ அவுட் வந்து ஸ்க்ரீன் பிளே மூலியமாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் மூலியமாக நம்ம வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா. ஸோ கேப்டன் அமெரிக்கா வந்து பார்க்கும்பொழுது ஸ்டீவ் வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. அவர் வந்து ட்ரைனிங் பீரியட் போகும்பொழுது அங்கே இருக்கிறதுலேயே வந்து ஒரு நட்டான பாய்னா ஸ்டீவ் தான். மற்ற எல்லாருமே வந்து ஜெயஜாண்டிக்கா மசில்ஸ் அண்ட் எல்லாமே வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஒரு மிலிட்ரி போலீஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே மற்ற எல்லாத்தையும் ஸ்டீவை விட மற்ற எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. பட் அவரோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரோட அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாருக்கும் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பாம்பை தூக்கி வந்து எக்ஸசைஸ் செய்யும்போது தூக்கி போட்டுருவாங்க. அப்போ பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து நகர்ந்து ஓடிடுவாங்க. அப்படி நகர்ந்து ஓடும் பொழுது ஸ்டீவ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை பிடிச்சிட்டு கீழே குனிஞ்சு உட்காந்துருவாரு. அப்போ தான் புரியுது இவன் வந்து பாடி ஒல்லியாக இருக்குது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத த்ரூ அவுட் பிஹேவியர் மூலிமா ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நம்மலாம் சொல்கிற மாதிரி தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கேப்டன் அமெரிக்காவில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு லோ டவுன் கேமரா ஆங்கிள்லேருந்து வச்சு அவரை மட்டும் தலை தூக்கி நிற்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. எப்பயுமே கீழேருந்து ஒருத்தர் மேலே காட்டினா அவர் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பவர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவில் இருக்காரு அப்படிங்கிறத அவர் காட்டிகிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் திடீர்னு வந்து மேலே அப் டவுன் காட்டும்போது தான் நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு சின்னூண்டு போட்டில் இருக்காருன்னு. அதை வந்து ரொம்ப சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் எதுக்காக இதை வச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டாக்லேருந்து ஒரு பையன் எப்படி மேலே வரப்போகிறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து நம்ம ஜாக்கில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லிட்டேன், இன்டேரக்ட் கேரக்டரைசேஷன் சொல்லிட்டேன். ரெண்டையுமே வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி ஒரு படம் தான் இருக்குது. அது வந்து நம்மளோட சூப்பர் டிலிட்ஸ் இந்த மூவி தான். சூப்பர் டிலிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஐரணி பேஸ் பண்ணி தான் யோசிப்பாங்க. ஸோ ஐரணினா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வாழ்க்கைக்கு முரணான விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஐரணி. நம்ம வந்து ஸ்டீரியோடைப்பிக்காக ஒரு விஷயங்கள் நம்பிட்டு இருப்போம், அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பேசுகிறதுக்கு பேர் ஐரணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐரணி வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படம் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. டேரக்ட் கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க, இன்டேரக்ட் கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. டேரக்ட் கேரக்டரைசேஷன் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக டேரக்ட் கேரக்டரைசேஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷ்கினுக்கு வந்து டேரக்ட் கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பிஹேவியர்ஸ் மூலியமாக தான் வந்து எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து சூப்பர் டிலிட்ஸில் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் உங்கள் யாருக்காவது கேரக்டரைசேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு படம் எழுதுறதுக்கு முன்னாடி மொத்த கேரக்டரையும் உட்காந்து அவங்களோட பிஹேவியர்ஸு, ஏஜ், ஜெண்டரு, செக்ஸுவாலிட்டி, பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அவங்களோட எண்ணமோ தாட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு படம் எழுதணும் அப்படின்னா த்ரூ அவுட் அவங்களோட கேரக்டரை வச்சு நீங்கள் வச்சிருக்க ஸ்டோரிக்கு அந்த கேரக்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி யூஸ் பண்ணி அவங்க எப்படி யோசிப்பாங்க நீங்கள் வச்சு எழுதுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கேரக்டரைசேஷன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நிறைய விஷயங்களோட வந்து சொல்கிறேன். Until then, bye from நான் உங்கள் அஜய் சபரி சிவா. Bye.